இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நல்ல கணவனுக்கு அழகு மனைவியோட கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் கூட இருக்கிறது தான். நீ இங்க உன் கனவுக்காக போராடிட்டு இருக்கும்போது உன் கூட இல்லாதவனால உனக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும்? இந்த டைம்ல கூட உன் கூட இல்லாதவனை தான் நீ உன் வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்திருக்க. என்னை எதிர்த்துக்கிட்ட அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் ஏன் பிடிவாதமா இருக்கேன்னு புரியுதா? அவனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு உனக்கு இனிமேலாவது புரியுதான்னு பாக்குறேன். தனா, அழாத. மாமா, அண்ணி கிளம்பிட்டாரு மாமா. அண்ணி, நாங்க முன்னாடி போறோம், வந்துருங்க. கதிர், என்ன இப்படி பண்ணிட்ட? நீ மட்டும் சொல்லலனா நான் பைரவிய சாய்னா கூட ஜெயிச்சிருக்க மாட்டேன். இந்த கப்பையும் வின் பண்ணிருக்க மாட்டேன். ஆனாலும் நீ என் பக்கத்துல இல்லாம போயிட்டியே. நீ எங்க இருக்க? நான் இப்பவே உன்னை பார்க்கணும். எங்கடா போன? எங்க போன? எங்க போன? எங்க போன? இதோ 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே போன. நீ போனதுல இருந்து இந்த கப்பை வின் பண்ற வரைக்கும் நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அது தெரியுமா உனக்கு? புருஷனுக்காக விளையாடுறதா, அப்பாவுக்காக விளையாடுறதான்னு முடிவெடுக்க முடியாம குழம்பி தவிச்சு அந்த நேரம் மட்டும் நீ போன் பண்ணி அப்பாவுக்காக விளையாடுன்னு சொல்லலன்னா இந்த கப்பு என் கையில இருந்திருக்காது. இதுதான் என் அப்பாவை தலை நிமிர வச்சது. என் பொண்ணு தானான்னு எல்லாரும் முன்னாடியும் அவரை சொல்ல வச்சது. ஆனா அந்த நேரத்துல நீ என் கூட இல்ல. லட்சியத்துக்காக கூட இருக்காதவன் எப்படி காலம் பூராவும் உன் கூட வருவான்னு கேட்டுட்டு அப்பா கோச்சிட்டு போயிட்டாரு. என்ன விட உனக்கு அப்படி என்ன வேலை? பக்கத்துல நீ கூட இல்லாம இதெல்லாம் கிடைச்சு என்னடா பிரயோஜனம்? இதை விட இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் தான். இன்னைக்கு அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணாரு. அப்போ நீ கூட இல்லல்ல. தனியா ஆசீர்வாதம் வாங்கினாலும் நீ இல்லாதத தாங்க முடியலடா. போ, என் மூஞ்சிலே முழிக்காத. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நீ என்னை விட்டு வேலைக்கு போ. ஆமா தானா, உன்னை விட்டு விலகி போறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன சொன்ன? துபாய்க்கு வேலைக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன் தானா. கதிர், இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். இன்னைக்கு என்னை விட்டு வேலைக்கு போயிடலான்னு முடிவு எடுத்திருக்கியா? ஆமா தானா, உன் கூட 50 வருஷம் சந்தோஷமா வாழ்றதுக்காக இந்த 2 வருஷத்தை இழக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். அங்க வேலை பார்த்து நிறைய சம்பாதிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இங்க ஒரு பிசினஸ் வச்சு செட்டில் ஆயிடலான் இருக்கேன். வேணான்னு மட்டும் சொல்லாம நீதான் அனுப்பி வைக்கணும் தானா. வெறும் 4 மணி நேரம் உனக்கு காணாம நான் துடிச்ச துடிப்பு உனக்கு தெரியுமா? 2 வருஷத்துக்கு உன்னை பிரிஞ்சு நான் இங்க தனியா இருக்கணுமா? இது போல எப்படி உன்னால யோசிக்க முடியுது? நான் பிரிஞ்சு இருக்கிறது இருக்கட்டும்,
என்ன பிரிஞ்சு நீ இருப்பியா? முடியாதுல. அப்புறம் ஏன் இந்த முடிவு எடுக்கிற? இது என்னால முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டேன். ப்ளீஸ் தானா, அப்படி சொல்லாத. எவ்வளவோ முட்டி மோதி பார்த்துட்டோம். முன்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. நாமளும் 4 காசு சம்பாதிக்கணும், ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்கணும். எங்கேயாவது உன்னை வெளியில கூட்டிட்டு போனா கணக்கு பார்க்காம உனக்கு செலவு பண்ணணும் தானா? நீ உன் லட்சியமா இந்த பேட்மிண்டன்ல பெரிய ஸ்டார் ஆகணும். அதுக்கு ஆக வேண்டிய எல்லா செலவையும் நான் பண்ணணும் தானா? அதுக்கப்புறம் நமக்கு பிறக்க போற குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும். இது எல்லாத்துக்குமே பணம் வேணும் தானா? பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. 2 வருஷம் எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் நாம நல்லா இருக்கலாம். போக வேண்டாம்னு மட்டும் சொல்லாத தானா, ப்ளீஸ். இல்ல. டேய், கொஞ்சம் கடன் பிரச்சனை, அப்புறம் தொழில் செய்யறதுக்கு பணம், அது எல்லாமே நாங்க தரோம். நீ இங்க இருந்து தொழில் பண்ணுடா. அங்க எங்கேயோ போய் சம்பாதிக்கிறதுக்கு இங்கே இருந்து சம்பாதிக்கலாம்ல. எதுக்கு இப்படி தனாவை பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிற? எப்படி அத்த, உங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணி தொழில் செய்ய உங்ககிட்டயே பணம் வாங்கவா? சரி, அவ்வளவு பெரிய தொகையை நீங்க மாமா கிட்ட கேட்டு எனக்கு வாங்கி தர முடியுமா? இல்ல அவருக்கு தெரியாம தான் கொடுப்பீங்களா? அதெல்லாம் சரியா வராது அத்த. அது எனக்கு வேணவும் வேணாம். உங்க ஸ்டேட்டஸுக்கு சமமா சம்பாதிக்கிற பையனா இருந்திருந்தா மாமாவை என்ன மருமகனா ஏத்துட்டு இருப்பார்ல அத்த. என்ன கல்யாணம் பண்ணிட்டு இவ கஷ்டப்படுறாங்கிறதான அவருக்கு என் மேல கோபம். அப்ப நான் நல்லா உழைச்சு சம்பாதிச்சு இவ்வளவு சந்தோஷமா வாழ வச்சாதானே மாமா என்ன மதிப்பாரு, மருமகனாவும் ஏத்துப்பாரு. அதனால தனாவை சமாதானப்படுத்தி என்ன அனுப்பி வைக்க சொல்லுங்க அத்தை. இவளை விட்டுட்டு நீ போயிடுவியா? இவ எப்படிடா தனியா இருப்பா? நீ இல்லாம கண்டிப்பா இவ வீட்டுக்கும் வரமாட்டா. அப்ப இவளோட கதி என்ன? அது எப்படி வெளியில போயிட்டு திரும்புறதுக்குள்ள இப்படி ஒரு முடிவு? கார்ல வரப்ப அந்த மூர்த்தி கல்யாணம் பண்ணி நீ என்ன கஷ்டப்படுத்திட்டேன்னு சொன்னானே, அதுக்கப்புறம் அவன் எதுவும் சொன்னானா? இல்ல உன்கிட்ட அப்பா எதுவும் சொன்னாரா?